வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற iQOO 9 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம iQOO 9 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் வந்து நீங்கள் 1 lakh 1.5 lakhsக்கு வாங்கினாலும் பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் iQOO 9 பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி ஃபோன் அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். BMW மோட்டார் ஸ்போர்ட் அதோடைய டிசைன் வந்து இதில் வந்து மிக்ஸாக இருக்கிறதுனால அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸில். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் iQOO 9. வாவ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து அமேசிங்காக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் BMW காருடைய அழகான ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியர் ஒயிட் கலர் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 120 watts ஃபாஸ்ட் சார்ஜருங்க. உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டாக ஹை குவாலிட்டியோடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. சார்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த சார்ஜரோட குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து கையில் ஹோல்ட் பண்ணும்போதே தெரியும். அண்ட் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜரோட வர ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் iQOO 9 வந்து ரொம்ப முக்கியமான ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள். நீங்கள் வந்து எவ்வளோ வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அதோடைய டேட்டா கேபிளும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும். இங்கே டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் பழைய PCஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் வேணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் டு C டைப் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கிடையாது. பட் உங்ககிட்ட வந்து ஏதாவது இயர்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஆக்சசரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓவரால் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம iQOO 9 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். iQOO 9 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். iQOO ஃபேசினேஷன் மீட்ஸ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த BMW டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர்ஸ், நல்ல ஃப்ரீக்கான கலர்ஸ் வந்து காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலர். பட் இது வந்து அந்த அளவுக்கு வந்து BMW ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு ஒபெக் ஸ்டைலில் ஒரு ஒயிட் கலர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து ஒயிட் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா மாதிரி இருக்குது. டூயல் கேமராஸ் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. கிம்பல் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கக்கூடிய கேமரா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபோனோட சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் கீ அப் அண்ட் டவுன் இருக்குது. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பட்டன்ஸோ இல்லை உங்களுக்கு சிம் ட்ரேயோ கொடுக்கல. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, C டைப். ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிம் 1 யூஸ் பண்ணிக்கலாம், சிம் 2 யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஷனே இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து மெமரி ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்படின்னா 120GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. எந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த வேரியன்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக iQOO 9 வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணலாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா iQOO 9 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. iQOO 9 வந்து யூஸ்வலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.56 inch கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கேம்ஸ் விளாட்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் வீடியோஸ் பார்க்குறவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு வந்து
ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கர்லா கிளாஸ்க்கு ஈக்குவலான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iQOO 9 வந்து Snapdragon 888 + 5nm 5G ப்ராசரோடு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் Snapdragon 888 வந்து நல்ல பேர் போன ஒரு ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து எந்த கேம் விளாண்டாலும் எவ்வளோ ஹெவியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் இந்த ப்ராசரோட வர ஃபோன் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ ரேம் பார்த்தீங்கன்னா 8GB + 4GB அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சர். நீங்கள் வந்து உங்களுடைய மெமரியில் இருக்கிற 4GB வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 4GB அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12GB இருக்கிற கணக்கு வருது. அண்ட் iQOO 9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று 8GB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12GB. நீங்கள் 8GB வாங்கினீங்கன்னா 4GB வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ நீங்கள் 12GB ரேம் இருக்கிற ஃபோன் வாங்கினீங்கன்னா 4GB அடிஷனலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் ஃபோன் வந்து 16GB ரேம் இருக்கிற ஃபோன் ஆயிரும். OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ஓட வருது. நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போவும் வந்து ஆண்ட்ராய்டு 11ஓட லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12ஓட வரனால நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு 12ல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம iQOO 9 கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பட் பார்த்தா நம்மளுக்கு வந்து டூவல் கேமரா இருக்கிற மாதிரி தான் தெரியும். தேர்ட் கேமரா லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2x ஆப்டிக்கல் ஜூமிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 டிகிரி வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 13 மெகா பிக்சல் தான். ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு செட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணால் கூட அந்த ஷேக் வந்து அவ்வளோ வீடியோவில் தெரியவே தெரியாது. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். 4K வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. பட் பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். OnePlusல ஆகட்டும், அதுக்கப்புறம் iQOO ஆகட்டும், இந்த செல்ஃபி கேமராவில் மட்டும் 4K வீடியோஸ் வந்து தரவே மாட்டேறாங்க. ஏன் அப்படின்னே தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. உங்களுக்கு வந்து மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மினிட்ஸில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த ஃபோனும் அட்வர்டைஸ் பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம். 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 மினிட்ஸில் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4350 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிம்மாக இருக்குது. அதே நேரத்தில் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் iQOO 9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சருமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசரும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார்ஸ் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அண்ட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்பா, லெஜெண்ட், ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. BMW மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிராண்ட் வந்து நல்லா எமர்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த BMW கலரும் வந்து நல்லா இருக்கு. அண்ட் ஓவரால் இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 42,990 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே iQOO 9 வேரியன்ட்ஸ் எல்லாமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.